ஹாய் ஹலோ வணக்கம் நண்பன் நண்பி நான் உங்க அரவிந்த். அடுத்த மாதத்திலிருந்து ஃபெஸ்டிவல் சீசன் ஸ்டார்ட் ஆக போகுது. தீபாவளி மாதிரியான நிறைய ஃபெஸ்டிவல்ஸ் வரப்போகுது. ஃபெஸ்டிவல்ஸ் வருது அப்படின்னா எக்கச்சக்கமான ஆஃபர்ஸ் கொடுப்பாங்க அப்படின்னா கண்டிப்பாக நிறைய பேர் புது ஸ்மார்ட் ஃபோன் வாங்குவீங்க. புது ஸ்மார்ட் ஃபோன் வாங்குறவங்களுக்கு புதுசாகவே ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வந்தால் நல்லா இருக்கும்ல. அதுக்காகவே இன்னைக்கு மார்க்கெட்டில் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் இல்லை, 2 ஸ்மார்ட் ஃபோன் இல்லை, மொத்தமாக 5 ஸ்மார்ட் ஃபோனை இன்னைக்கு ஒரே நாளில் இந்தியன் மார்க்கெட்டில் புதுசாக லான்ச் பண்ணியிருக்காங்க. ரெட்மி கிட்ட இருந்து 3 ஸ்மார்ட் ஃபோன் வந்திருக்கு, ரியல்மி கிட்ட இருந்து ஒரு ஸ்மார்ட் ஃபோன் அண்ட் போக்கோ கிட்ட இருந்து ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வந்திருக்கு. இந்த 5 ஸ்மார்ட் ஃபோனை பற்றியும் 5 தனி வீடியோலாம் தேவையில்லை, இன்னைக்கு ஒரே வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஒரு வீடியோ 5 ஸ்மார்ட் ஃபோன்ஸ். வாங்க வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி டே டு டே ஆஃபர்ஸ் அப்படின்ற ஒரு டெலிகிராம் சேனல் கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த சேனலில் ரெகுலராக ஆன்லைனில் வரக்கூடிய பெஸ்ட்டான ஆஃபர்ஸ், டீல்ஸ், கூப்பன்ஸ், ப்ரோமோ கோட்ஸ் எல்லாத்தையும் அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ யாருக்கெல்லாம் இந்த மாதிரி ஆன்லைனில் வரக்கூடிய பெஸ்ட்டான ஆஃபர்ஸை பற்றின அப்டேட்டாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற விருப்பம் இருக்கும், நம்மளுடைய இந்த டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. ஜாயின் பண்ணுறதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஃபர்ஸ்ட் யாருக்கிட்ட இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம்? நம்ம ரியல்மி கிட்ட இருந்தே ஸ்டார்ட் பண்ணிடலாம். ரியல்மி கிட்ட இருந்து Realme C33 அப்படின்ற இந்த ஒரு ஸ்மார்ட் ஃபோன் தான் இன்னைக்கு இந்தியன் மார்க்கெட்டில் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தீங்கன்னா அண்டர் 10,000 பட்ஜெட் செக்மெண்ட்டுக்காக, ஸோ ஒரு பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கான ஸ்மார்ட் ஃபோனை தான் இப்போ மார்க்கெட்டில் லான்ச் ஆயிருக்கு. இந்த செக்மெண்ட்டில் இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கான டிசைன் லுக் வைஸ் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்காங்களே இப்போ அப்படின்ற மாதிரி தான் எனக்கு பர்சனலி தோணுது. பேக் சைடு அந்த கேமரா மாடலுக்கான அந்த ஒரு டிசைன்லேருந்து இந்த செக்மெண்ட்டுக்கு கொஞ்சம் நல்லாவே இருக்குது, யூனிக்காகவே இருக்குது. அந்த வகையில் டிசைன் இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு கொஞ்சம் நல்லா அட்ராக்டிவாக பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லியாகணும். மற்றபடி மொபைலில் 3 கலர் ஆப்ஷன் அவைலபிளாக இருக்கு. 187 கிராம்ஸ்க்கான வெயிட் அண்ட் 8.3 mm திக்னஸோட தான் இந்த ஸ்மார்ட் ஃபோன் நமக்கு கொடுத்துருக்காங்க. அந்த வகையில் டிசைன் ஓகே நல்லாவே பண்ணியிருக்காங்க. இது போக மொபைலுடைய ஸ்பெசிஃபிகேஷன் பார்க்கும்போது டிஸ்பிளே 6.5 இன்ச்சஸ்ல HD பிளஸ் ரெசல்யூஷனுக்கான LCD டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. 60 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் தான் இருக்கு. இது போக மொபைலில் பேட்டரி கெப்பாசிட்டியா 5000 mAh ஒரு பேட்டரி கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டை பற்றின இன்ஃபர்மேஷன் இல்லை, பட் மோஸ்ட்லி ஒரு 10 வாட்ஸ்க்கான அடாப்டர் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கும். இது போக மொபைலில் பர்ஃபார்மன்ஸுக்காக யூனிசாக் T612 அப்படின்ற இந்த ஒரு சிப்செட் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த சிப்செட் பொறுத்த வரைக்கும் ஒரு பேசிக் லெவலான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு சிப்செட் தான். அதனால பேசிக் யூசேஜுக்கான ஒரு ஸ்மார்ட் ஃபோன் தான் இந்த ஸ்மார்ட் ஃபோன். பெருசாக கேமிங் எல்லாம் நீங்கள் எதிர்பார்க்கவே முடியாது. ஒரு நார்மல் யூசேஜுக்கு வேணும்னா நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் கேமரா பொறுத்த வரைக்கும் பின்பக்கம் 2 கேமரா 50 மெகா பிக்சல் பிரைமரியோட டியூல் கேமரா செட்டப் இருக்கு. முன்பக்கம் செல்ஃபி கேமரா 5 மெகா பிக்சலுக்கான ஒரு செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. இது போக சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் இருக்கு. டெடிகேட்டட் SD கார்டுக்கான ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. 3.5 mm ஆடியோ ஜெக் மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இருக்கு. அண்ட் மொபைலில் Android 12 அந்த அப்டேட்டட் ஓஎஸோட Realme UI S எடிஷனுக்கான ஒரு யூஐயோட இந்த ஸ்மார்ட் ஃபோன் வருது. அண்ட் மொபைலுக்கான பிரைசிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3GB 32GB ஒரு பேஸ் வேரியன்ட் 9000 ரூபாய்க்கும், 4GB 64GB இன்னொரு வேரியன்ட் 10000 ரூபாய்க்கும் மார்க்கெட்டில் இப்போதைக்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. அடுத்து ரெட்மி பக்கம் வந்தோம்னா இங்கே ரெட்மி கிட்ட இருந்து மொத்தம் 3 ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க. இதில் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் அண்டர் 10K பட்ஜெட் செக்மெண்ட்டுக்காகவும், மற்ற 2 ஸ்மார்ட் ஃபோன் அபவ் 10K 15Kக்கும் கம்மியான செக்மெண்ட்டில் ஒரு 5G அண்ட் ஒரு 4G ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்ற மாதிரி லான்ச் பண்ணியிருக்காங்க. இதில் ஃபர்ஸ்ட் அண்டர் 10K செக்மெண்ட்டுக்காக அவங்க லான்ச் பண்ணியிருக்கக்கூடிய Redmi A1 அப்படின்ற இந்த ஸ்மார்ட் ஃபோனை பற்றி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கான டிசைன் அப்படின்னு பார்க்கும்போது லுக் வைஸ் ஒரு யூஷுவலான ஒரு டிசைன் தான். பட் ஆனால் என்னன்னா இங்கே பேக் சைடு அந்த ஃபினிஷ் அப்படின்றது ஒரு லெதர் லைக் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. போக்கோ M3 கொடுத்துருந்தாங்களே, ஸோ அந்த மாதிரியான ஒரு லெதர் லைக் ஃபினிஷ்ல இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கான அந்த பேக் சைட் பாடிக்கான டிசைன் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. மற்றபடி டிசைனை பற்றி சொல்றதுக்கு பெருசாக ஒன்றும் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இல்லை. மொத்தம் 3 கலர் ஆப்ஷன் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் அவைலபிளாக இருக்கு. மற்றபடி இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கான ஸ்பெசிஃபிகேஷன் வந்தோம்னா ஃபர்ஸ்ட் டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் 6.52 இன்ச்சஸ்ல HD பிளஸ் ரெசல்யூஷனுக்கான டிஸ்பிளே, 60 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட்டோட 400 நிட்ஸ்க்கான மேக்ஸிமம் பீக் பிரைட்னஸ்க்கான வேல்யூவோட கொடுத்துருக்காங்க. வாட்டர் டிராப் ஸ்டைல் நாட்ச்க்கான ஒரு செல்ஃபி கேமராக்கான நாட்ச் முன்பக்கம் இருக்கு. அண்ட் மொபைலில் பேட்டரி ஃபீச்சர்னு பார்க்கும்போது 5000 mAh பேட்டரி கெப்பாசிட்டி அண்ட் அதை சார்ஜ் பண்ணுறதுக்கு 10 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங்கான அடாப்டரோட இந்த ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்றத லான்ச் பண்ணியிருக்காங்க. மொபைலுடைய பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா MediaTek Helio A22 அப்படின்ற இந்த ஒரு பேசிக் லெவல் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு சிப்செட் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கேமிங் எல்லாம் நினச்சி கூட பார்க்க முடியாது. நான் எப்போவாது மூவி பார்ப்பேன், அடிக்கடி ஆன்லைனில் சோஷியல் மீடியா கன்சம்ஷனுக்காக யூஸ் பண்ணுவேன். அண்ட் காலிங் மாதிரியான விஷயங்கள் தான், மற்றபடி பெருசாக என்னுடைய யூசேஜ் கிடையாது அப்படின்னு சொல்லக்கூடியவங்க வேணும்னா இந்த சிப்செட்டோட இந்த ஸ்மார்ட் ஃபோன் கன்சிடர் பண்ணலாம். மற்றபடி அதிகமாக எதிர்பார்க்கக்கூடியவங்களுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன் செட் ஆகாது. அண்ட் மொபைலுடைய கேமரா செட்டப்னு பார்க்கும்போது பின்பக்கம் டியூவல் கேமராவுக்கான செட்டப் 8 மெகா பிக்சல் பிரைமரியோட இந்த டியூவல் கேமரா இருக்கு. முன்பக்கம் செல்ஃபி கேமரா 5 மெகா பிக்சலுக்கான ஒரு செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் நமக்கு ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர்லாம் எதுவும் கிடையாது, ஃபேஸ் அன்லாக் மட்டும் தான் உண்டு. அண்ட் SD கார்டுக்கான ஸ்லாட் டெடிகேட்டட் ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. 3.5 mm ஆடியோ ஜெக் மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இருக்கு. அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய பிரைசிங்னு பார்த்தீங்கன்னா 6500 ரூபாய்க்கு 2GB RAM 32GB இன்டர்னல் அப்படின்ற இந்த ஒரு வேரியண்டோட தான் இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த வகையில் இந்த காலத்துக்கு 2GB RAM எல்லாம் எந்த மூளைக்கு அப்படின்னு தெரியல, அதுவும் 32GB இன்டர்னல் தான் இருக்குது. ஸோ இது எந்த அளவுக்கு பத்தும் எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றது தெரியல. ஸோ இதெல்லாம் போதும் நினைக்கக்கூடியவங்க வேணும்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன் ட்ரை பண்ணலாம்.
அடுத்து இதே ரெட்மி கிட்ட இருந்து 10 to 15K செக்மெண்ட்டுக்காக இன்னொரு 2 ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஒரு ஸ்மார்ட் ஃபோன் 4Gக்காக அண்ட் இன்னொரு ஸ்மார்ட் ஃபோன் 5Gக்காக. பேரெல்லாம் ஒன்று தான், ரெட்மி 11 பிரைம் 4G அண்ட் ரெட்மி 11 பிரைம் 5G அப்படின்ற 2 ஸ்மார்ட் ஃபோன் வந்திருக்கு. இந்த 2 ஸ்மார்ட் ஃபோனுடைய பேர் எப்படி ஒரே மாதிரி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் இந்த 2 ஸ்மார்ட் ஃபோன்ஸ்ல ஸ்பெசிஃபிகேஷன் ஆல்மோஸ்ட் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் ஒரே மாதிரி தான் இருக்கு. அந்த 5G 4G அப்படின்ற இந்த 2 வார்த்தைக்காக 5G சிப்செட் 5G ஸ்மார்ட் ஃபோன்ல கொடுத்துருக்காங்க, 4G சிப்செட் 4G ஸ்மார்ட் ஃபோன்ல கொடுத்துருக்காங்க. இது போக மொபைலுடைய டிசைன்ல ஒரு சின்ன வேரியேஷன் காமிச்சிருக்காங்க. 4G ஸ்மார்ட் ஃபோன் இந்த மாதிரியான லுக்ல ஒரு 3 கலர் ஆப்ஷனோட அவைலபிளா இருக்கு. அண்ட் 5G ஸ்மார்ட் ஃபோன் இந்த மாதிரியான லுக்ல ஒரு 3 கலர் ஆப்ஷனோட அவைலபிளா இருக்கு. இதுதான் மேஜரான வித்தியாசம். மற்றபடி ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம் ஆல்மோஸ்ட் சேம் தான். ஃபர்ஸ்ட் டிஸ்பிளே எடுத்துக்கிட்டோம்னா 2 ஸ்மார்ட் ஃபோனுமே 6.58 இன்ச்சஸ்க்கான ஃபுல் ஹெச்டி பிளஸ் ரெசல்யூஷனுக்கான IPS LCD பேனலுக்கான டிஸ்பிளே, 90 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட், 240 ஹெர்ட்ஸ்க்கான டச் சாம்பிளிங் ரேட், 400 நிட்ஸ்க்கான மேக்ஸிமம் பீக் பிரைட்னஸ் அண்ட் கார்னிங் ஓவர்லே கிளாஸ் 3க்கான ப்ரொடெக்ஷனோட கொடுத்துருக்காங்க. இது போக மொபைல்ல பேட்டரி கெப்பாசிட்டியா 5000 mAh பேட்டரி கெப்பாசிட்டி அண்ட் அதை சார்ஜ் பண்றதுக்கு 18 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங்கான சப்போர்ட் இருக்கு. பட் பாக்ஸ்ல 22.5 வாட்ஸ்க்கான சார்ஜர் இன்க்ளூட் பண்ணி கொடுப்பாங்க. அண்ட் மொபைலுடைய ப்ராசஸர்னு பார்க்கும்போது இங்க 4G வேரியண்ட்டுக்கான ஸ்மார்ட் ஃபோன் ரெட்மி 11 பிரைம் 4G. இந்த ஸ்மார்ட் ஃபோன்ல MediaTek உடைய Helio G99 அப்படின்ற இந்த ஒரு 4G சிப்செட்டை யூஸ் பண்ணிருக்காங்க. இந்த சிப்செட் 6 நானோமீட்டர் சைஸ்ல ஃபேப்ரிகேட் பண்ணி வந்த லேட்டஸ்டான ஒரு சிப்செட். மற்றபடி இதுல LPDDR4X கான RAM, UFS 2.2 கான ஸ்டோரேஜ் மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இருக்கு. பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் MediaTek Helio G96 விட இன்னும் கொஞ்சம் பெட்டரான பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு சிப்செட் தான். கேமிங்ல இருந்து எல்லாமே உங்களால நல்லாவே இந்த சிப்செட்ல ப்ளே பண்ணிக்க முடியும். இதுவே 5G ஸ்மார்ட் போன் பார்த்தோம்னா இது ஒரு 5G ஸ்மார்ட் போன் 5G சிப் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக MediaTek உடைய Dimensity 700 அப்படின்ற இந்த ஒரு 5G சிப்பை இங்க யூஸ் பண்ணிருக்காங்க. இந்த சிப் பொறுத்த வரைக்கும் 7 நானோமீட்டர் சைஸ்ல ஃபேப்ரிகேட் பண்ணி வந்திருக்கக்கூடிய ஒரு சிப். அண்ட் 4G வேரியன்ட் ஸ்மார்ட் போன்ல இருக்கக்கூடிய MediaTek Helio G99 விட கொஞ்சம் கம்மியா தான் பெர்ஃபார்மன்ஸ் இந்த Dimensity 700 அப்படின்ற சிப்செட் கொடுக்கும். பட் இது ஒரு 5G சிப்செட், இதுல 5G சப்போர்ட் இருக்கு அப்படின்றது தான் இந்த ஸ்மார்ட் போன்ல இருக்கக்கூடிய ஒரு சின்ன அட்வான்டேஜா இருக்க போகுது. மற்றபடி இந்த ஸ்மார்ட் போன்லயும் LPDDR4X கான RAM, UFS 2.2 கான ஸ்டோரேஜ் அப்படின்ற அந்த விஷயங்கள்லாம் காமனா தான் இருக்கு. அண்ட் மொபைலுடைய கேமரா செட்டப் அப்படின்னு வரும்போது பின்பக்கம் கேமரால ஒரு சின்ன வித்தியாசம் இந்த 2 ஸ்மார்ட் போன்ல இருக்கு. இங்க 4G வேரியண்ட்டுக்கான ஸ்மார்ட் போன்ல பின்பக்கம் 3 கேமரா கொடுத்திருக்காங்க. 50 மெகா பிக்சல் பிரைமரி, 2 மெகா பிக்சல் மேக்ரோ, 2 மெகா பிக்சல் டெப்த் சென்சார் அப்படின்ற மாதிரி இருக்கு. இதுவே 5G வேரியண்ட்டுக்கான ஸ்மார்ட் போன்ல பாத்தீங்கன்னா பின்பக்கம் 2 கேமரா, 50 மெகா பிக்சல் பிரைமரி, அது போக சப்போர்ட்டிவ் 2 மெகா பிக்சல் அப்படின்ற மாதிரி 2 கேமரா தான் பின்பக்கம் இருக்கு. இந்த கேமரால ஒரு சின்ன வித்தியாசம் இந்த 2 ஸ்மார்ட் போன்ல இருக்கு. மற்றபடி முன்பக்கம் செல்ஃபி கேமராலாம் 2 ஸ்மார்ட் போன்லயுமே சேம் 8 மெகா பிக்சலுக்கான ஒரு செல்ஃபி கேமரா தான் கொடுத்திருக்காங்க. இது போக 2 ஸ்மார்ட் போன்லயுமே சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் கான இருக்கு. டெடிகேட்டட் SD கார்டுக்கான ஸ்லாட், சிங்கிள் ஸ்பீக்கர் தான் கொடுத்திருக்காங்க. 3.5mm கான ஆடியோ ஜாக் மாதிரி எல்லா விஷயங்களும் இருக்கு. மொபைலுக்கான பிரைசிங்னு வரும்போது இங்க 4G வேரியண்ட்டுக்கான இந்த ஸ்மார்ட் போன்ல பேஸ் வேரியன்ட் 4GB RAM 64GB கான வேரியன்ட் 13000 ரூபாய் அப்படின்ற செக்மெண்ட்டுக்காக லான்ச் பண்ணிருக்காங்க. இது போக 6GB plus 128GB அப்படின்ற இந்த வேரியன்ட் 15000 ரூபாய் அப்படின்ற செக்மெண்ட்டுக்காக இந்த 4G வேரியண்ட்டுக்கான Redmi 11 Prime 4G அப்படின்ற இந்த ஸ்மார்ட் போன்ல லான்ச் பண்ணிருக்காங்க. அப்படியே 5G வேரியண்ட்டுக்கான ஸ்மார்ட் போன் Redmi 11 Prime 5G னு பார்த்தோம்னா இங்கேயுமே 2 வேரியன்ட் அவைலபிளா இருக்கு. 4GB RAM 64GB கான வேரியன்ட் 14000 ரூபாய் செக்மெண்ட்டுக்கும், 6GB RAM 128GB கான வேரியன்ட் 16000 ரூபாய் செக்மெண்ட்டுக்கும் இங்க 5G வேரியண்ட்டுக்கான ஸ்மார்ட் போன் லான்ச் பண்ணிருக்காங்க. அந்த வகையில Redmi 11 Prime 5G அண்ட் Redmi 11 Prime 4G இந்த 2 ஸ்மார்ட் போனுக்கும் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் வைஸ் பெரிய வித்தியாசங்கள் எதுவும் கிடையாது. ஜஸ்ட் அந்த ப்ராசஸர்ல ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கு. Redmi 11 Prime 4G உங்களுக்கு பெட்டரான பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும். பட் Redmi 11 Prime 5G உங்களுக்கு 5G வேரியண்டோட அவைலபிளா இருக்கு. 5G சப்போர்ட் இந்த ஸ்மார்ட் போன்ல இருக்கு. அதுக்காக ஒரு 1000 rupees எக்ஸ்ட்ரா பிரைசிங் இங்க Redmi 11 Prime 5G ல இருக்கு. சோ உங்களுக்கு 5G ஸ்மார்ட் போன் வேணுமா 4G ஸ்மார்ட் போன் வேணுமா அப்படின்றத பேஸ் பண்ணி இந்த 2 ஸ்மார்ட் போன்ல எது உங்களுக்கு வேணும் அப்படின்றத நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். பட் பெர்ஃபார்மன்ஸ் எதுல பெட்டரா இருக்கும்னு கேட்டீங்கன்னா 4G வேரியண்ட்டுக்கான Redmi 11 Prime 4G ல தான் பெர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் பெட்டரா இருக்கும். நெக்ஸ்ட் ஃபைனலி நம்ம போக்கோ கிட்ட இருந்து லான்ச் பண்ணிருக்கக்கூடிய Poco M5 இந்த ஸ்மார்ட் போனை பத்தி சொல்லணும் அப்படின்னா எதுவுமே சொல்ல தேவையில்லை. ஆல்ரெடி நம்ம இப்ப பார்த்த Redmi 11 Prime 4G அதே ஸ்மார்ட் போன் டிக்டோ அப்படியே Poco பிராண்டிங் கீழே Poco M5 அப்படின்ற நேம்ல லான்ச் பண்ணிருக்காங்க. மற்றபடி ஸ்பெசிஃபிகேஷன்ல ஒரு துளி வித்தியாசம் கூட கிடையாது. அப்படியே Redmi 11 Prime 4G அதே ஸ்மார்ட் போனை தான் Poco M5 அப்படின்ற நேம்ல Poco பிராண்டிங் கீழே லான்ச் பண்ணிருக்காங்க. பட் என்னன்னா டிசைன் மட்டும் வேரி ஆகுது. இங்க Poco இவங்களுக்கான ஒரு டிசைன்ல இந்த ஸ்மார்ட் போன் கொடுத்திருக்காங்க. அண்ட் இவங்களுக்கான ஒரு கலர் அந்த Black, Yellow, Blue அப்படின்ற மாதிரியான அந்த 3 கலர் வேரியண்டோட லெதர் லைக் ஃபினிஷ்ல இந்த ஸ்மார்ட் போனுக்கான டிசைன் அப்படின்றது இருக்குது. இது மட்டும் தான் மேஜரா ஒரு சின்ன வித்தியாசமா இந்த 2 ஸ்மார்ட் போன்ஸுக்கும் இருக்குது. இது போக பிரைசிங்லயும் கூட இந்த 2 ஸ்மார்ட் போனுக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் இருக்குது. ஆக்சுவலா ஸ்பெசிஃபிகேஷன் 2 ஸ்மார்ட் போன்லயும் ஒரே மாதிரியான ஸ்பெசிஃபிகேஷன் இருந்தாலும் பிரைசிங் இந்த Poco M5 Redmi 11 Prime 4G விட ஒரு 500 rupees கம்மியான பிரைஸ் செக்மெண்ட்க்கு லான்ச் பண்ணிருக்காங்க. இதுல 4GB 64GB கான பேஸ் வேரியன்ட் 12500 ரூபாய் அப்படின்ற செக்மெண்ட்டுக்கும், 6GB 128GB கான வேரியன்ட் 14500 ரூபாய் அப்படின்ற செக்மெண்ட்டுக்கும் இந்த Poco M5 ஸ்மார்ட் போன் லான்ச் பண்ணிருக்காங்க. அந்த வகையில Redmi 11 Prime 4G அதுல இருக்கக்கூடிய அதே ஸ்பெசிஃபிகேஷன் பட் ஒரு 500 rupees கம்மியான பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு இந்த Poco பிராண்டிங் கீழே நமக்கு கிடைக்குது.
மற்றபடி இன்னைக்கு இந்தியன் மார்க்கெட்டில் ரெட்மி, போக்கோ, ரியல்மினே இவங்க 3 பேரும் ரவுண்டு கட்டி லான்ச் பண்ணியிருக்கக்கூடிய இந்த 5 ஸ்மார்ட் ஃபோன்ஸ் இதெல்லாம் தான். இந்த 5 ஸ்மார்ட் ஃபோன்ஸை பற்றி இன்னைக்கு வீடியோவில் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்படி நான் எக்ஸ்பிளைன் பண்ணதுல இருந்து இந்த 5 ஸ்மார்ட் ஃபோன்ஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த 5 ஸ்மார்ட் ஃபோனில் எந்த ஸ்மார்ட் ஃபோன் இப்போ மார்க்கெட்டுக்கு தேவையான ஸ்மார்ட் ஃபோன், தேவையான ஸ்பெசிஃபிகேஷனோட நல்ல பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? உங்கள் ஒப்பீனியனை கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள்.